கர்த்தர் வருகிறவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரத்துல வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போகணும்னு தான் ஒரு ஆசை. ஹல்லேலூயா. சந்தோஷமா எல்லாரும் அவர் ஆரவார சத்தத்தோடு கூட வரும்பொழுது நாமும் அந்த ஆரவார சத்தத்தோடு கூட அவரோடு கூட செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள்ள நாளுக்கு நாள் நிச்சயமா பெருக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய நோக்கங்கள், லட்சியங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய வருகையை குறித்த அந்த எச்சரிப்பு வார்த்தைகளும் நமக்குள்ள எப்பொழுதும் காணப்பட வேண்டும். இன்று நாம் வாசித்த வேத பகுதியை சற்று திருப்புவோமானால், சபையினுடைய அந்த மேன்மையை நம்மால் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது சில காரியங்கள் உண்டு. கடந்த வாரத்துல கூட பார்த்தோம், நம்ம சபையினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த சபை எப்படி நேசிக்க வேண்டும். ஒருவன் தன் சரீரத்தை பகைப்பது கிடையாது. தன் சரீரத்தை ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சரீரத்தை அதிகமா நேசிக்கிறான், அதை விசாரிக்கிறான், அதை கவனித்துக் கொள்ளுகிறான் இல்லையா? அப்ப இந்த சரீரத்தை நம்ம எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறோமோ அதே போல சபையை நாம் நேசிக்க வேண்டும். சபையின் மேல் அந்த அக்கறையை நாம் எடுக்க வேண்டும். தன் சரீரத்தை பகைத்த மனுஷன் இல்லையே என்று வசனம் சொல்றது இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி சபையின் மேல் நம்ம எவ்வளவு வைராக்கியம் வைக்க வேண்டும் என்பதையும் ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு வாசித்த வேத பகுதியில 7-8 நம்ம வாசிக்கும் பொழுது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தை எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து 5-6 வசனம் என்ன சொல்லுதுன்னா, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு உண்மையுள்ள சாட்சி என்பது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஜீவனுள்ள சாட்சி என்பது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மரித்தோரிலிருந்து முதலாவது உயிரோடு எழுந்தவரும் என் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. ஏனென்றால் நான் நிச்சயம் வருவேன், நீ மரித்தாலும் உன்னை நான் என்னோடு கூட அழைத்து கொண்டு போவேன் என்ற உத்தரவாதத்தை நமக்கு சொல்லத்தக்கதாக அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்தார். அது இன்று நமக்கு சாட்சியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேற எந்த சாட்சியுமே நமக்கு தேவையில்லை அவர் வரப்போறதுக்கும் மறுபடியும் அழைச்சிட்டு போறதுக்கும். ஏனென்றால் வந்தவர், மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், மறுபடியும் உயிரோடு எழுந்தவருடைய சாட்சி நமக்கு முன்பாக இருக்கிறபடினாலே சென்றவர் சென்ற விதமாகவே மறுபடியும் வருவார் என்று பேசி எழுதின வேத எழுத்துக்கள் நிச்சயமாக ஒரு நாளிலே நிறைவேறும். நான் சொல்றது சபைக்கு ஒரே ஒரு எச்சரிப்பின் செய்தி என்னவென்றால், அவர் வருகிற நாட்களிலே நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை நாம் காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் நீங்க ஜாக்கிரதையா இருந்தா போதும், வேற எதை பத்தியுமே கவலை கிடையாது. அவர் வர நாள்ல நான் போறதுக்கு குவாலிஃபையா இருக்கிறேன்னா, அவர் வரும்பொழுது நான் அவரோடு கூட செல்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன்னா, ஹல்லேலூயா. அந்த ஆயத்தம் இல்லாமல், அதற்காக இன்றைக்கே நாம் ஆயத்தப்படாமல், நம்மை தகுதிப்படாமல் நாம் ஏனோ தானோ என்று இருந்து விட்டோமானால், வருகிறவர் திருடன் வருகிற விதமாய் நிச்சயம் ஒரு நாளிலே வருவார். ஹல்லேலூயா. இதோ சீக்கிரத்தில் வருகிறேன் என்று சொல்லவர் எவ்வளவு சீக்கிரம் வருவான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம காலகட்டத்துல வரலாம், நம்ம பிள்ளைய காலகட்டத்துல வரலாம், அல்லது இன்று இரவு வரலாம், அல்லது சபையில நாம் இருக்கும் பொழுதே வரலாம். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறதா என்பதை மாத்திரம்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த சபையின் மேன்மையை குறித்து அதிகமாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த சபைக்கு தலையாய் இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த சபைக்காக தான் அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. இந்த சபைக்காக தான் அவர் அவ்வளவு பாடுபட்டார். இந்த சபையை நேசித்து இந்த சபையை அவர் தம்முடனே அழைத்து கொண்ட போக வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு சிரமத்தையும் அவர் எடுத்தார். தன்னுடைய மகிமையை விட்டு
தன்னுடைய வல்லமையை விட்டு அதிகாரங்களை விட்டு அவர் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே மனுஷனாய் இந்த உலகத்துல வந்தார். ஒரு மனுஷனால் எந்த ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் செய்து முடித்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லணும்னா, நீங்க மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனதை சொல்லி சொல்லி பார்த்தாரு. யாரும் மனம் திரும்புற மாதிரி கேட்கல. அடிச்சு பார்த்தாரு, கேட்கல. திட்டி பார்த்தாரு, கேட்கல. தண்டனைகளை கொடுத்து பார்த்தாரு, கேட்கல. எதுவுமே கேட்காதனால அது என்ன சொல்லுதுன்னா, நாம் பாவங்களுக்கு சாக வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனா நம்ம அதுக்கு கீழ்ப்படியல. அதை நம்ம செய்ய முயற்சியும் எடுக்கல. மறுபடியும் பாவத்திலே செத்து கிடந்தோம். அதற்காக நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். அல்லேலூயா. அவரால் அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய ரத்தம் சிந்துதல், அவருடைய தழும்புகள் தான் இன்னைக்கு நமக்கு குணத்தை கொடுத்திருக்கிறத தவிர நம்முடைய பிரயாசங்கள் அல்ல. அவருடைய தழும்புகள் தான் இன்னைக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறத தவிர நம்முடைய பிரயாசங்கள் அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய பிரயாசங்கள், அவருடைய கீழ்ப்படிதல் தான் இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்ததை அல்லாமல் வேற இந்த உலகத்துல நீ பார்க்கிற, கேட்கிற, நாம் விசுவாசிக்கிற, நம்ம பெருமை பேசுற எதுவுமே நமக்கு அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கல. என் கர்த்தர் தான் சிந்தின அந்த ரத்தம் மாத்திரம்தான் நமக்கு இந்த பாவ மன்னிப்பை கொடுத்தது. அவர் தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிவானியரிடத்தில் திருப்பப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பாவங்களிலே விழுந்து கிடந்த நம்மை ரட்சித்து காத்து நம்மை சுத்தப்படுத்தி மறுபடியுமாய் சபையில கொண்டு வந்தார் என்றால், நீங்க சபையில ரகுபதர் கிட்ட வரல. ஹல்லேலூயா. சபையில எலன்சிஸ் கிட்ட வரல, சபையில மூப்பர்கள் கிட்ட வரல. வசனம் சொல்லுது, அந்த இடத்துல உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. நீங்க இந்த சபைக்கு வருவது உங்களை கண்காணிக்கிறவர், உங்களை மேய்க்கிறவர், உங்களை பராமரிக்கிறவர், உங்களை ஆதரிக்கிறவர் அந்த ஆண்டவர் இயேசுவின் இடத்துல வருகிறீர்கள். ஹல்லேலூயா. சபை என்பது இயேசுவினால் கண்காணிக்கப்படுகிறது. அந்த சபை தேவனால் உனக்கு போஷிக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவரிடத்தில் நீங்க திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். எங்கேயோ வெள்ளிக்கிழமையில சுற்றி திரிய வேண்டிய நாம், எங்கெங்கயோ வெள்ளிக்கிழமைகளில் லீவ் கிடைச்சா போதனை எங்கெங்கோ ஓட நினைக்கிற நம்மை கர்த்தரோ ஒரு திருப்பி என்ன பண்ணார்? ஹல்லேலூயா. நம்மை சபைக்கு நேராக கொண்டு வந்தார். அதில் சபையில் நம்மை கண்காணிக்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்த்திலும் அதிக கணத்திற்குரியவராய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்த்திலும் இவர் அதிக மகிழ்ச்சிக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பெய்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். அதில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ஹல்லேலூயா. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். சபைக்கு வந்தா யாரை கவனித்து பார்க்கணும்? நமக்கு ஆசாரியரும் பிரதான ஆசாரியராய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். சபைக்கு வந்துட்டாலே நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய இடம், கவனிக்க வேண்டிய இடம், பேச வேண்டிய இடம், செவி கொடுக்க வேண்டிய இடம் எல்லாமே ஒன்றுதான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதை மிஞ்சி நம்ம கொஞ்சம் அலைய விட்டுட்டோம்னா அந்த மனசை அவருடைய வருகையில கைவிடப்பட்டு விடுவோம்.
இந்த சபைக்கு தலையாய் இருக்கிறவர் அவர். இந்த சபைக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர். தன்னுடைய ரத்தத்தினாலே, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே அவர் வாங்கி கொண்ட அந்த சபையை அவரே பிரதான ஆசாரியாய் இருந்து, வசனம் சொல்லுது, மோசே எப்படி தேவனுடைய வீட்டிலே உண்மை உள்ளவனாய் இருந்தானோ, என் கர்த்தரும் அந்த பிதாவுடைய வீட்டிலே உண்மை உள்ளவராய் இருந்ததினாலே, தன்னை தாழ்த்தினதினாலே, இந்த சபையை அவ்வளவாய் நேசித்ததினாலே முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தி இந்த சபையை வாங்கி கொண்டார். ஹல்லேலூயா. இந்த சபையில் அவர் செஞ்ச விசேஷித்த அவர் சொல்லுகிற காரியம், சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை மாத்திரம் அல்ல, ஹல்லேலூயா, நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, இந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால். உறுதியா பற்றி கொண்டு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த உடும்பு புடின்னு சொல்லுவாங்கல்ல, ஹல்லேலூயா, என்னதான் அடிச்சாலும் விடாதான். ஹல்லேலூயா. ஒரு பிடியை உறுதியா பிடிச்சுக்கிட்டா என்ன அடி அடிச்சாலும் விடவே விடாதான். இந்த வழுக்கு மரம் ஏறுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஏறுவங்களை பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளவு கொண்டு போய் முகத்துல அடிச்சாலும் அந்த மரத்தை விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அது என்ன பண்ணுமா, இறுக பிடிச்சுக்கிட்டு எப்படியாச்சும் வெற்றி நட போடணும்னு தான் பார்ப்பான். சுத்தி சுத்தி அவனுக்கு மூச்சு திணற அளவுக்கு தண்ணி அடிப்பாங்க. ஹல்லேலூயா. எப்படியாவது அவன் அதை விட்டு ஓடணுன்றதுக்காக. வாழ்க்கை அப்படிதான், உன்னை சுற்றி சுற்றி அடிப்பாலும், நீ எவ்வளவு பாடுபட்டாலும் வேதனைப்பட்டாலும், நீ அடுத்த நிமிடம் செத்து போற நிலைமைக்கு உன்னை தொந்தரவுகளும் போராட்டங்களும் உன்னை நெருக்கினாலும், கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் உறுதியாய் இந்த விசுவாசத்தை பற்றி கொண்டிருப்பாயானால் நீயே அவருடைய வீடு. ஹல்லேலூயா. நீரே அவருடைய வீடா இருந்து தேவன் உன் உள்ளத்துல வந்து அவர் வாசம் பண்ணுவார். நீ அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமா போயிட்டா அவர் கூட போகாம இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. அவருடைய வீடு அவர் கூடவே கண்டிப்பா போகும். இன்னொரு வாசனத்தை வாசிக்கும் போது, இதை 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 19 இருந்து 24 வரைக்கும் நம்ம வாசிப்போம். உண்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்த்தும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மருத்துவர் இருந்தவர்களுக்கு நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வரிசையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல குறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் கைவரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். ஆமென். இந்த வசனம் எப்படி துவங்குதுன்னா 19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. இம்மைனா இந்த உலக வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில நமக்கு எல்லாமே தேவை. ஏதாவது நீங்க வேணான்னு சொல்றோமா? கிடையாது. நமக்கு ஆகாரம் முதற்கொண்டு, ஆடை முதற்கொண்டு, நம்முடைய அத்தியாவசிய தேவைகள், நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன இருக்கோ, குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு, வேலையில நிக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, ஓடி வர்றதுக்குன்னு எல்லாமே இந்த உலகத்துல நமக்கு தேவை. இதெல்லாம் இல்லாம நான் வாழ்ந்துருவேன்னு சொன்னா அவனால வாழ முடியாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் இல்லாம நான் வாழணும்னு நினைச்சா வாழ முடியாது. அவனுக்கு குடும்பமே தேவை கிடையாது. எல்லாம் இருந்து கண்டிப்பா நமக்கு எல்லாமே தான். ஆனால் இவை எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவரும் இயேசு மாத்திரம்தான். இவை எல்லாவற்றிலும் நமக்கு நன்மை செய்கிறவர், விடுவிக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆனால் இந்த இம்மைக்காக மாத்திரம் அவர் மேல் நாம் நம்பிக்கை கொண்டிருப்போமானால் அதுதான் நம்ம கவனிக்கணும். இந்த உலகத்தில் கிடைக்கிற நன்மைகளுக்காக மாத்திரம், இந்த உலகத்துல நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், நல்ல துணை கிடைக்கணும், பிள்ளைங்க இருக்கணும், நல்ல குடும்பம் இருக்கணும், வேலை இருக்கணும், சம்பாத்தியம் இருக்கணும், வீடு இருக்கணும், நல்லா வாழணும், அப்படி இவை எல்லாம் விசுவாசத்தினாலே நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன், ஜெபத்தினால பெற்றுக்கொள்வேன், ஜெபித்து நான் வாங்கிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொண்ட விசுவாசம் மாத்திரம் நமக்கு இருக்குமானால்
நம்மை போல பரிதபிக்கப்பட்ட ஜனம் வேறு யாரும் இருக்க முடியாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவை, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இதெல்லாம் தேவைதான், கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் இதற்காக மாத்திரம் உன் விசுவாசத்தை இயேசு மேல் வைத்திருந்தால் நாம் பாவப்பட்ட ஜனம் கர்த்தர் சொல்றார், ஏமாந்து போன ஜனம் சொல்றார். ஹல்லேலூயா. இதற்காக இம்மைக்காக மாத்திரம் அல்ல. அவர் வசனம் அதுக்கு அடுத்து சொல்லும் பொழுது அதெல்லாம் சொல்லுது, எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்தாரோ அதே போல அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்போது அவர் சகல துரைத்தனங்களின் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம எதை பெருமோன்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே கடைசியில் அவர் யாருக்கு ஒப்பு கொடுப்பாராம்? பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பாராம். அதனால நம்ம எங்க ஓடினாலும் எங்க ஒடிஞ்சாலும் எங்க வந்தாலும் கடைசியில போய் நிற்க வேண்டிய இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஹல்லேலூயா. அதனால இந்த உலகத்திற்காக மாத்திரம் என் விசுவாசத்துல நான் ஜெபிக்கிறேன், எனக்கு கிடைக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ணா கிடைக்கும், நான் உபவாசத்துல கிடைக்கும் அப்படின்னு இந்த உலக காரியங்களை மாத்திரம் சிந்திச்சு சிந்திச்சு நம்முடைய ஜெபத்துல ஓடிக்கொண்டு இருப்போம். ஆனால் நாம் ஏமாந்து போன விசுவாசியா இருப்போம். ஹல்லேலூயா. விசுவாசத்துல ஏமாந்து போன விசுவாசியா இருப்போம், ஏமாற்றப்பட்ட விசுவாசிகளா இருப்போம், நம்ம அறியாத ஒரு விசுவாசிகளா இருப்போம். அதுவல்ல, இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவையானதை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாரு. அவர் தான் இந்த உலகத்துல நம்மளை வச்சாரு, அவர் தான் வாழ வைக்கிறாரு, அவர் தான் குடும்ப வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு, எல்லாவற்றையும் தந்தருளூர் அவர் தான். உனக்கு தேவையானதை குறையில்லாமல் கொடுப்பார். ஆனால் குறைவின்றி வாழ்கிற நீ அவர் வரும்பொழுது குறைவாய் காணப்படக்கூடாது. அவருடைய கூட போவதற்கு நீ எதிலுமே குறைவாய் காணப்படக்கூடாது, அந்த விசுவாசத்துல காணப்படக்கூடாது. நீ எதை கொடுக்கிறாரோ அவர் வரும்பொழுது அதை விட்டுட்டு போறதுக்கு உன் மனசு ஆயத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் அதிகமா இந்த உலகத்தை நேசிச்சுட்டுன்னா, கொஞ்சம் அதிகமா உன் கூட இருக்கிறவங்களை நேசிச்சுட்டுனா, கொஞ்சம் அதிகமா உன் கூட இருக்கிற காரியங்களை நீ நேசிச்சுட்டுன்னா அவர் வரும்பொழுது நிச்சயமா போக முடியாது, கண்டிப்பா போக முடியாது. ஹல்லேலூயா. எந்த நொடியிலும் இதை விட்டுட்டு நம்ம போறதுக்கு ஆயத்தமா இருந்தோம்னாக்கா, ஹல்லேலூயா, அதை நம்ம எப்படி பழகுவோம்னு நினைக்கிறீங்க? வரும்போது போயிடலாம்னு நினைக்கலாமா? ஹல்லேலூயா. வரும்போது போகலன்னு நினைச்சிடலாமா? முடியாது. ஹல்லேலூயா. டெய்லி 9 மணிக்கு எழுப்புற பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. டெய்லி 9 மணிக்கு எழுதுற பழக்கம் இருந்தாக்கா திடீர்னு 6 மணிக்கு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. 6 மணிக்கு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? 9 மணிக்கு தான் அலறாங்க. அது டெய்லி பழகணும், டெய்லி பழகணும். அப்படின்னா சபைக்கு போற நேரம் 9:30 மணியா? ஹல்லேலூயா. எத்தனை மணிக்கு வீட்டை விட்டா எத்தனை மணிக்கு சபையில போய் சேருவோம்? இன்னும் நிறைய கொஞ்சம் வேலை முடிக்க கொஞ்சம் வேலை இருக்குதான் செய்யுது. ஹல்லேலூயா. கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு தான் போகணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நேரத்தை பார்த்தியா, போட்டு கிளம்பினியா? ஹல்லேலூயா. எனக்கு இது இப்போதைக்கு இது போத வந்து நான் செஞ்சுக்கிறேன், அங்க போட்டுட்டு நீ கிளம்புனியா, நீ ஆயத்தமாயிட்டேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இதுலயே உன்னுடைய ஆயத்தம் உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்கள் எதுவானாலும் சரி, ஒரு நேரம் குறிப்பிட்டுனா, இந்த நேரத்துல நான் அங்க இருக்கிறதுக்கு என்ன நேரம் சொல்லி நீயே நியமிச்சிட்டினா நீ எப்பவுமே ஆயத்தமா இருக்கிறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு சரி இதை முடிச்சுட்டு போயிடலாம், உன்னுடைய உள்ளம் இந்த உலகத்தின் மேல் இருக்கிற காரியங்களில் ஐக்கியப்பட்டு தேவ காரியங்களுக்கு தாமதிக்குமானால் அவருடைய வருகையில நிச்சயமா கைவிடப்பற்றும். ஏதோ ஒரு இடத்துல நீ சிக்கி தவிப்ப. ஹல்லேலூயா. உன்னை அறியாமலேயே நீ ஒரு இடத்துல உன் மனசு போய் மயங்கி நிற்கும். அவர் வரும்பொழுது போறதுக்கு உனக்கு மனசு வராது. ஹல்லேலூயா. இதே பழக்கம் தான் கூட இருந்துட்டே இருக்கும். சரி முடிச்சுட்டு போயிடலாம், பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு போயிடலாம், அடுத்த வாரம் போயிடலாம், பரவாயில்ல இந்த வாரம் வேற பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம போயிட்டே இருந்தோம்னா அந்த எக்ஸ்கியூஸ் அவர் வரும்பொழுதும் இந்த உள்ள அந்த எக்ஸ்கியூஸ்ல நிற்கும். ஹல்லேலூயா. ஒரு வேலைக்கு அவர் பார்த்து கேட்டாலுங்க, இப்ப ஏன்பா இன்னைக்கு வந்தீங்க? ஹல்லேலூயா. அப்படி கேட்டாலும் நம்ம கேட்டுருவோம். ஏன்னா அவ்வளவு முக்கியமான வேலையை இந்த உலகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். அவரோடு கூட செல்வதனுடைய முக்கியத்துவம் இந்த உலகத்துல எந்த காரியத்தையும் ஒப்பிட்டு நம்ம வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அவரோடு கூட போகிற பாதையில அவர் மாத்திரம்தான் முக்கியத்துவம் என்பதை நாம் நினைத்து பார்த்து ஓட வேண்டும். அடுத்த காரியம்
யோவான் 3:16 வாசிக்கும்போது, ஏன்னா அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். எதற்காக அன்பு கூர்ந்தாராம்? நித்திய ஜீவனை அடைவதற்கு அதனுடைய அர்த்தம் என்ன? நித்திய ஜீவன் அடைவதனுடைய அர்த்தம் என்ன? அவர் வரும்போது கூட போனாங்க. ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை அடையணும்னா அவர் வரும்போது கூட போனாதான் அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும். அவர் வரும்போது அவர் கூட போகலாம், என்ன நடக்கும்? அப்போ அவர் தன் சொந்த குமாரனை நம்ம மேல அன்பு வச்சதுனால தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்துல அனுப்பி ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்றால், மறுபடியுமாய் உன்னையும் என்னையும் அழைத்து போக வேண்டும் என்பதற்காக தான். ஹல்லேலூயா. அந்த ஒரே நோக்கம், உன் பாவத்தை மன்னித்து உன்னை கழுவி தன்னுடைய அந்த சொந்த குமாரனாக பரலோகத்தில் வாசம் பண்ணுவதற்கு ஏதுவான வாசிகளாய் நம்மை மாற்றி மறுபடியுமாய் தன் குமாரன் வரும்பொழுது அவரோடு கூட கடந்து போவதற்கு தகுதிப்படுத்தவே கர்த்தர் இந்த உலகத்தை நேசித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை அதிகமா நேசிச்சார், நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் இருப்பாருன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. நம்மளை பாலாட்டி தாளாட்டி அழாதேன்னு சொல்லி உன்னை உறங்க வச்சு நிற்பாருன்னு நினைக்கிறீங்க. உன் மேல ஆசை வச்சுதே இங்க உறங்க வைக்கல, அங்க வாழ வைப்பதற்காக. ஹல்லேலூயா. உன் மேல அன்பு வைத்தது இந்த உலகத்துல உன்னை தாளாட்டி உறங்க வைப்பதற்காக அல்ல. உன் மேல அன்பு வைத்த தன் சொந்த குமாரனை ஜீவனாக ஒப்பு கொடுத்தனுடைய அந்த பாக்கியம் மறுபடியுமாய் அந்த ஏதேன் தோட்டத்துல ஜீவனுள்ள கனியை புசிக்க உன்னை கூட்டி செல்லதான். ஹல்லேலூயா. அந்த ஜீவனுடைய தேசத்துல உன்னை மறுபடியுமாய் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்பதற்காக தான், அதற்காக தான் அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்பில நாம் எந்த இடத்துல நிற்கிறோம் என்பதை பார்த்து நாம் கவனித்து நடக்க வேண்டும். அடுத்து மத்திய எழுதின சுவிசேஷத்துல 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசம்னா, இது பாவமன்னிப்பினாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகர் சிந்தப்படுகிற, அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கு, உடன்படிக்கையின் ரத்தம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சபைக்கு வரோம்னு சொன்னாக்கா எந்த உடன்படிக்கையில சபைக்கு வரோம்? எந்த உடன்படிக்கையில சபைக்கு வரும்? கம்பெனியில ஜாயின் பண்றீங்க, ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்றீங்க, எந்த அக்ரிமெண்ட்ல அந்த கம்பெனியில ஜாயின் பண்றீங்க? எந்த அக்ரிமெண்ட்ல ஜாயின் பண்றீங்க? மந்த்லி சேலரி, 2 வருஷம் கான்ட்ராக்ட், 1 வருஷம் கான்ட்ராக்ட், அப்புறம் வெக்கேஷன், வீக்லி ஆஃப், எல்லாம் உங்க நன்மையே சொல்றீங்க. கம்பெனி நன்மை ஒண்ணு கூட சொல்லல. ஹல்லேலூயா. கரெக்ட் டைம் வேலைக்கு வருவேன், 8 hours டியூட்டி, 12 hours டியூட்டி. இது யாரும் சொல்றதே கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியம் தான். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நீ என்ன கொடுக்குற நீ ஒத்துக்கிட்ட தானே அந்த அக்ரிமெண்ட்ல. நம்ம ஃபர்ஸ்ட் எதை பார்ப்போம்? சேலரி. சேலரி எவ்வளவு போட்டிருக்காங்க, வெக்கேஷன் எத்தனை நாள், எத்தனை ஹவர்ஸ் டியூட்டி. ஹல்லேலூயா. இதை பார்த்த பிறகுதான் ஒரு அந்த எத்தனை ஹவர் டியூட்டி பார்க்க தான் கொஞ்சம் படப்படுக்கும். 12 ஹவரா, 8 ஹவரா, லீவ் இருக்கா இல்லையா, வீக்லி டேஸ் இருக்கா இல்லையா, ரெண்டுத்துக்கும் ஒத்துக்கிறோம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அதுதான் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. கர்த்தர் உன்னை சபையில சேர்த்து கொள்ளும் பொழுது நீ ஒரு உடன்படிக்கை செய்கிறாய். ஹல்லேலூயா. நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கும் கர்த்தருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் உண்டாகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சபையில நீ எப்படி இருக்கணும், உன்னோட அக்ரிமெண்ட் என்ன, நிறைய நம்ம கத்துக்கிறது கிடையாது, அதான் பிரச்சனை. அக்ரிமெண்ட்டை சரியா படிக்கிறது கிடையாது, அதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. 2 வருஷம் கழிச்சு அவன் எதனா போட்டான்னா அப்ப ஐயோ நான் பார்க்கவே இல்லையா அக்ரிமெண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவன் 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லுவான், ரேட் எல்லாம் வைக்கும்போது தெரியும், நான் இப்ப பார்க்கலையே,
சம்பளத்தை பார்த்தோன்னே சைன் பண்ணிட்டேன். நிறைய பேர் நம்ம அப்படித்தான் ஞானஸ்நானம் எடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பார்த்தோன்னே சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுவும் இல்லை. ஹல்லேலூயா. நீ சபைக்கு வருவது நீ அவரோடு கூட ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அக்ரிமெண்ட்னா மீறினா உனக்கு என்ன கம்பெனில டெர்மினேஷன். அதுக்கப்புறம் இங்க சஸ்பென்ஷன் எல்லாம் கிடையாது, டெர்மினேஷன் தான். இந்தியாவில தான் சஸ்பென்ஷன் இல்லையா? இங்கெல்லாம் டைரக்ட் டெர்மினேஷன் மாத்திரம் தான். அப்படியெல்லாம் சேலரி கட். ஹல்லேலூயா. இதெல்லாம் சபையில நடந்தா நீ என்ன பண்ணுவ? ஹல்லேலூயா. ஆனா நீ அறியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ உடன்படிக்கையை மீறி நடக்கிறதுனால உன்னை அறியாமல் நீ அந்த பனிஷ்மெண்ட்ல போயிட்டு இருக்க. உனக்கு தெரியாது, அது புரியறது இல்லை. கொஞ்சம் அக்ரிமெண்ட் கையில நல்லா பெருசா கொடுத்துருக்கிறார் கர்த்தர். டெய்லி வாசிங்கன்னு போஸ்ட் வேற பண்ணிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது நீங்க ஏதோ வாசிக்கிறேன்னு நினைக்காதீங்க. உன் அக்ரிமெண்ட் நீ தான் வாசிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. நீ தினசரி வாசிக்கிற வேத வாசிப்பு நீ கர்த்தரோடு கூட ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின் அடையாளம். அன்னைக்கு உனக்கு தெரியும் சபைன்றது என்ன. ஹல்லேலூயா. அந்த சபைனா என்ன, அந்த மகிமை என்ன, நான் என்ன கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டேன், அந்த உடன்படிக்கையில் நான் நிலைத்து நிற்கிறேனா என்பதை நாம் சற்று கவனித்து பார்த்து நாம் நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இதை வெளிப்படுத்தின விசேஷத்துல 5:10 எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற மிகப்பெரிய பொசிஷன் நமக்கு கொடுத்தது என்னன்னா, ஹல்லேலூயா, எல்லா அக்ரிமெண்ட்ல ப்ரொஃபஷன் இருக்கும்ல. உனக்கு என்ன வேலை கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க, ஏது கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்கும். சேலரி மாத்திரம் இல்லை, வேலையும் இருக்கும். அப்ப அது போல நேரத்துல நமக்கு இந்த அக்ரிமெண்ட்ல கர்த்தர் கொடுக்கிற ப்ரொஃபஷன் என்ன? எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆட்சியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். ஹல்லேலூயா. இந்த ஒரு ப்ரொமோஷனுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? ஆவிக்குரிய ஜீவித்துல இந்த ஒரு லெவலுக்கு உங்க அக்ரிமெண்ட்ல நீங்க வந்திருக்கீங்களா? ஆராய்ந்து பாருங்க. இன்றைக்கு கர்த்தாவே, நான் அந்த கல்வாரின் ரத்தத்தினாலே நீர் என்னோடு கூட ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையில் நீர் எனக்கு கொடுத்த ஒரு ப்ரொஃபஷன் இருக்குப்பா. ஹல்லேலூயா. அந்த ப்ரொஃபஷன் என்னன்னா ராஜாக்களும் ஆசாரியர்களும். அது மாத்திரமல்ல, ரெவல்யூஷன்ல 20:4-6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் பிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்க்கத்தையாவது வழங்காமல் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதில் முத்திரையை தடுத்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. ஹல்லேலூயா. போதும். இந்த வசனங்களை வாசிக்கும்போது நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம போட்ட அந்த அக்ரிமெண்ட்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை பொசிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கின நமக்கு அரசாளவும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அவரோடு கூட இந்த 1000 வருஷம் அரசாளுகிற அந்த அதிகாரத்தையும் கொடுக்கிறார். யாரு அக்ரிமெண்ட்ல கரெக்டா நிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ சபையில செய்யற ஒவ்வொரு காரியமும் அந்த உடன்படிக்கையினாலதான். நீ சபைக்கு வர்றது, சபைக்கு போறது, சபையில செய்யற காரியங்கள், சபையில பேசுற காரியங்கள் எல்லாமே இந்த உடன்படிக்கையை பொறுத்து தான். ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்க அக்ரிமெண்ட், நீங்க கம்பெனில நடந்துக்கிற, ஹாஸ்பிட்டல்ல நடந்துக்கிற முறைமையும் அதே அக்ரிமெண்ட் நீ சபையில ஏற்படுத்தி கொண்ட அக்ரிமெண்ட்ல சபையில நடக்கிற முறையும் இன்னைக்கு ராத்திரி உட்காந்து ஒப்பிட்டு பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி வேணாம், மத்தியானமே போயிட்டு எங்க எல்டின்னு ஒரு மாஸ்டர் இருந்தார், மேக்ஸ் மாஸ்டர். அவர் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க ஹை ஸ்கூல்ல, 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட். அப்போ ரொம்ப
திடீர்னு கிளாஸ்ல கிண்டல் பண்ணிடுவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, டேய் என்னடா கத்துக் கொடுக்குற வாத்தியாரே கிண்டல் பண்றீங்களா? நான் என்ன கத்துக் கொடுக்குறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன பிறகு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா மல்லாக்கா படுத்துட்டு என்னை பத்தி யோசிச்சுப்பாரு. ஹல்லேலூயா. இப்போ நினைக்கிறா வீட்டுல போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு படிக்கல, மல்லாக்கா படுத்துட்டு நான் என்ன கத்துக் கொடுக்குறேன்றதை யோசித்து பாடுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கம்பெனில நடந்துக்கிற விதத்தையும், ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு கீழ்ப்படிந்து நம்ம கம்பெனில நடந்துக்கிற விதத்தையும், கர்த்தரோடு கூட ஏற்படுத்தி கொண்ட அக்ரிமெண்ட்ல நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றத, சபையில நடந்துக்கிறோன்றதையும் நம்ம போயிட்டு என்ன பண்ணோம், நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்துக்கிட்டு நிதானமா யோசிப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் சொல்றார், நீ எங்க கரெக்டா இருக்க, நீ எங்க தப்பு பண்றன்றத ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அடிக்கடி நம்மளை பார்த்து நம்ம யோசிக்கணும். அடிக்கடி நம்மளை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாமின் பண்ணணும். ஹல்லேலூயா. தன்னைத்தானே ஒவ்வொருவனும் சோதித்தறிய கடவன். நம்ம எந்த அந்த உடன்படிக்கையில எப்படி நிக்கிறோன்றத நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அதனால எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் நம்மை ராஜாக்களும் ஆச்சாரியம் ஆக்கின அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாய் நாம் நிற்கின்றோமா? ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாய் நாம் நடக்கின்றோமா? அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சற்று நாம் ஆராய்ந்து கவனித்து பார்க்க வேண்டும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு குறிச்சது என்ன சொல்லுதுன்னா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கடைசியில என்ன சொல்லுது, இவை அனைத்தும் அது சமாதானத்திற்கும் முடிவில்லை, சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஹல்லேலூயா. ஒரு சபையில அது மகிமைக்குரியவர், போற்றக்கூடியவர், அதிகாரத்திற்குரியவர் இயேசு கிறிஸ்து ஒரு மாத்திரமே. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர் ஒரு மாத்திரம், அவருக்கு மேல யாருமே கிடையாது. எந்த ஊழியக்காரனும் அந்த கர்த்தத்துவத்தின் அந்த மகிமையின் ராஜாவுடைய வேலையை செய்கிற வேலைக்காரனை அல்லாமல், ஹல்லேலூயா, அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் கொடுத்த ஊழியத்தை செய்ய வைத்தவர்களே அல்லாமல், ஹல்லேலூயா, நாம் யாரும் அதற்கு மேலானவர்கள் அல்ல. அதுல எல்லா கர்த்தத்துவமும் அந்த சத்துவத்தின் மகிமையும் உலகத்தின் சகல அதிகாரங்களும் அவருடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, அவர் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சபைகளுடைய பெருக்கத்திற்கும் அதனுடைய மகிமைக்கும் முடிவில்லை. அது யார் செய்வார் என்றால், சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும், எந்த மனுஷனும் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சபையில அவர்தான் நமக்கு கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர்னா சிருஷ்டிகர்த்தா, கர்த்தரை படைக்கக்கூடிய சக்தி கொண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் என்றால் படைக்கக்கூடிய சக்தி கொண்டவர், அந்த வல்லமையை கொண்டவர், அந்த ஆளுகையை கொண்டவர். அதுதான் கர்த்தத்துவம். அவர் கற்களையும் ஆபிரகாமின் சந்தை உருவாக்கக்கூடிய வல்லவர், இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்க உள்ளவர். அந்த தேவன் ஒரு சபையில மகத்துவப்படுவாரானால், அந்த தேவன் சபையில உயர்த்தப்படுவாரானால், அந்த தெய்வத்திற்கு ஒரு சபை பயந்து நடக்குமானால்,
அவருடைய வைராக்கியம் சகலத்தையும் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த சபை எப்படி நடக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. யாரை வணங்க வரும், யாரை வாழ்த்த வரும், யாரை போற்ற வரும், யாருக்காக நிக்கிறோம், யாருக்காக ஓடுறோம். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற எத்தனையோ பாகுபாடுகள், பிரிவுகள், ஏற்றங்கள், இரக்கங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உடன்படிக்கை நம்மோடு கூட செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை நாம் என்ன பண்ணணுமா? நினைவு கூறப்பட வேண்டுமா? அப்படிப்பட்ட அந்த கர்த்தருக்கு என்ன பண்ணுமா? நீங்க என்னன்னா சொந்தம் கொண்டாடிக்கீங்க. ரெவல்யூஷன் 11:15 என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின. அவர் சகல சதா காலத்திலும் ராஜபாரம் பண்ணுவார் என்று கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இந்த இடத்துல பார்க்கும்போது யார் எப்படின்னா அடிச்சுக்கிட்டு அந்த உலகத்துல எத்தனை தேசங்கள் வார்ல சாகட்டும், மடிட்டோம், ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை பிடிக்கட்டும், நாமள என்ன பண்றோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறோம், ஒருத்தர் பண்றோம். ஆனா கடைசியில என்ன நடக்கும்? நீ என்ன நினைச்சாலும், நீ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும், நீ வந்தாலும் வரலனாலும் அவர் என்ன செய்வாரா? இல்ல, உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. ஹல்லேலூயா. உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பாரம் பண்ணுவார். அப்போ ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். கடைசியில எல்லாமே யாருக்கு சொந்தமாகும்? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இந்த ரிலிஜியஸ் ரேஷியோ ஒன்று அடிக்கடி காண முடியும். ஒரு ரிலிஜன் ரொம்ப முன்னேறிக்கிட்டே போகும், ஒன்று குறைஞ்சிக்கிட்டே போகும், சிலது அழிஞ்சுக்கிட்டே போகும். இப்படி பல காரியங்களை நம்ம பார்க்கலாம். உலகம் சொல்லுது, வசனம் சொல்லுது, ஒரு நாள் வரும், ஒரு நாள் அன்னைக்கு எல்லா ராஜ்யங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இயேசு கிறிஸ்துவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அவர்தான் தெய்வம் என்று அவர்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், சகல முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கிடும் நாட்கள் ஒன்று வரும். அந்த நாட்களில உலகத்தின் எல்லா ராஜ்யங்களும் அவருக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா. எல்லாமே கர்த்தருக்கு சொந்தமாகும். யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், எந்த தேசத்து ஜனங்கள் அவரை வெறுத்தாலும் வெறுக்காவிட்டாலும், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே சகல ராஜ்யங்களும் அவருக்கு சொந்தமாக்கப்படும். ஹல்லேலூயா. அது அவருக்கு சொந்தமாகி கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்களாக அவைகள் மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில எல்லாரும் சொல்லலாம், எங்க கண்ட்ரி இன்னைக்கு கிறிஸ்டியன் கண்ட்ரி பெருசா சொல்லலாம். இந்த கண்ட்ரில வேற ரிலிஜன் நிறைய இருக்கு, இந்த கண்ட்ரில நிறைய ரிலிஜன் இருக்கு சொல்லலாம். சில பேர் ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போகலாம். ஏசப்பாவை டெம்பரவரியா ஏத்துக்கிறவங்க உண்டு, பர்மனண்டா ஏத்துக்கிறவங்க உண்டு, எத்தனையோ காரியங்கள் உண்டு. நம்ம ஆரம்பத்துல வாசித்தது போல இம்மைக்காக மாத்திரம், இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்கள் உண்டு. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் இயேசுவை நோக்கி ஓடி வருகிற எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் என்றால் இருக்கிறாங்க. யார் ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே சகல ராஜ்யங்களும் அவருக்கு சொந்தமாக்கப்படும். ஹல்லேலூயா. என் கர்த்தருக்கு சொந்தமாக்குற நாள் வெகு தூரம் இல்ல, சீக்கிரத்துல அது வரும். அது தானியேல் 7:13-14 சொல்லுது. தானியேல் 7:13-14. தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. வருகிறவர் சீக்கிரம் மனுஷகுமார சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். வருகிறவர் மேகங்களோடு கூட சீக்கிரத்துல வருவார். சகோதரன் சகோதரியே, நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கின்ற சத்தியம் சொல்லுகிற வேத வசனம் சொல்லுகிற ஒரு ரகசியம் அல்ல, வெளிப்படையாய் சொல்லுகிற காரியம். நிச்சயம் அவர் வருவார். சகல கண்களும் அவரை நோக்கி பார்க்கும். எல்லாம் அவரை நோக்கி பார்த்து புலம்புகிற ஒரு நாள் வரும்.
ஹல்லேலூயா. ஜாக்கிரதையோடு கூட இருந்துக்குங்க. ஐயோ என்னை கூப்பிட்டு போக மாட்டீங்களா அப்படின்ற கதற ஒரு நேரம் வரும். என்னை கைவிட்டுட்டீங்களா அப்படின்ற கதறுகிற ஒரு நேரம் வரும். அந்த நேரத்திற்கு முன்பாக நம்மை நாம் எல்லா விதத்திலும் அவரோடு கூட போறதுக்கு நான் தகுதியா இருக்கிறேன்னா இல்லையான்றத மாத்திரம் நம்மளை எடை போட்டு பார்த்து ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. நமக்கு நாமே ராஜாவாக வேண்டாம், நமக்கு நாமே நியாயாதிபதி ஆக வேண்டாம். வேதத்தை வாசிங்க வாசிங்க வாசிங்க, வாசித்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. அந்த வேதம் உன்னை நியாயப்படுத்தும். அந்த வேதம் நீ யார் என்பதை உனக்கு உணர்த்தும். அந்த வேதத்தின் வசனங்கள் தான் கடைசி நாட்களிலே உன்னை நியாயம் தீர்க்கும். அந்த வசனத்தோடு கூட ஒப்பிட்டுப்பார். அந்த வசனத்தோடு கூட உன் வாழ்க்கையை அர்ப்பணித்துப்பார். அந்த வசனத்தோடு கூட நீ நடந்து பார். கர்த்தர் வருகிற நாளிலே கைவிடாதபடி நீ காத்து கொள்ளுவாய். கடைசியா எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 6-8. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை கொடுத்து கொள்ளப்பட்டவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. வசனம் நோக்கி தேவனே உங்களுடைய சிங்காசனம் எதிர்க்கும் உள்ளது, உங்களுடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் மறுபடியும் நமக்கு தேவைப்படுத்துது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு அதிகாரம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். யோவான் 1:1-3 வரைக்கும் வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டானதில்லை. அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மீட்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் இதுவரைக்கும் நம்ம வாசித்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல பிரவேசித்த பொழுது சகல தேவ தூதர்களும் அவரை தொழுது கொள்ள கடவுள் என்று கர்த்தர் சொன்னார். அவருக்கு முன்பாக சகல சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். கிழவங்க, உங்களிலுள்ள சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபனாடுகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனப்படினால் போதும் அது வரைக்கும். ஹல்லேலூயா. சோ சபை என்பது தம்முடைய இரத்தத்தினாலே கர்த்தர் சம்பாதித்த சபை. ஹல்லேலூயா. அதை மேய்ப்பதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபையில் வருகிறவர்களை போஷிப்பதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபையில் வருகளோடு கூட பேசுவதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, சபையில நீ மனம் பதறி எதுவும் பேசிடாத. ஹல்லேலூயா. மனம் பதறி எதுவும் தப்புன்னு பேசிடாத. ஹல்லேலூயா. ஏன்னா இதற்கு பிரதான ஆச்சாரியர் ரகுபிரதர் அல்ல, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சபையை மேய்க்கிறவர் இயேசு கிறிஸ்து. சபைக்கு கண்காணியாய் இருப்பவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால என் அன்பு சகோதரன் சகோதரி, சபை என்பது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்தது. தம்முடைய ரத்தத்தினாலே இந்த சபையோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த உடன்படிக்கைக்கு அவன் கட்டுப்பட்டாக வேண்டும். அந்த உடன்படிக்கையில நிலைத்திருக்கிறோமா என்பதை அடிக்கடி நம்ம சரி பார்க்கணும். கம்பெனியில வருஷத்துக்கு ஒரு முறை அசஸ்மெண்ட் வரும். ஹல்லேலூயா. ஆமா தானே? அந்த அசஸ்மெண்ட் வச்சுதான் உங்களுக்கு என்னது, இன்கிரிமெண்ட், போனஸ் எல்லாம் அதை வச்சுதான். ஹல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த அசஸ்மெண்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. அங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை, நமக்கு மாசம் ஒரு முறை கர்த்தர் கொடுக்குறாரு. 1 கொரிந்தியர் 11ஆம் வசனத்தை கவனமா கவனிங்கன்னு வாசிக்கிறோம்.
ஒவ்வொருவனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் கை வைக்க கடவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சோதித்து அறிந்து அந்த பாத்திரத்துல கை வைத்து, இந்த சபை என்பது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த சபைக்கு மேன்மையாய் இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால அவரை பின்பற்றுவதில் தோய்ந்து விடாமல், ஓயாமல் உற்சாகத்தோடு ஓட கடவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.